அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பெஷல் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த டிஷ்க்கு கரெக்டான நேம் என்னன்னு தெரியாது, ஆனால் நம்ம பொட்டேட்டோஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான பை ரெசிபி மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டாண்ட் மிக்சரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வார்ம் மில்க் சேர்க்குறேன். 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். 2 எக்கோட ஒயிட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டாண்ட் மிக்சர்லாம் தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா நீங்கள் வந்து கையாலே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டோ மாதிரி இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு பிசைறதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நம்ம இதில் சேர்த்துருக்க பால், தயிர், முட்டை அதுவே போதும். இப்போ மாவு 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும். இதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங்கில் வந்து நம்ம முட்டையும் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு 3 முட்டை நான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக குக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி விடுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இல்லை கேப்சிகம் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் என்ன வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் கார்லிக் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மசாலா வந்து உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்படி தான் செய்யணுன்ட்டு இல்லை. ஒரே ஒரு டீஸ்பூன் பாப்ரிக்கா பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சிக்கன் சேர்த்துக்கலாம், இல்லைனா மட்டன் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணி செய்யுங்க. நீங்கள் நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் வந்து கீமா சேர்த்து செய்யுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க, இல்லைனா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். இப்போ இந்த மாவு எடுத்து 2 போர்ஷனாக டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பை பேக் பண்ண போகிற ட்ரேயோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேக்கிங் பேனை லைட்டாக நான் ஆயில் ப்ரஷ் அப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க டோவை இதில் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை லெவல் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதுக்கு மேலே போட்டுருங்க. இது ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ மீதி இருக்கிற டோவையும் இதே மாதிரி ரோல் பண்ணி இதுக்கு மேலே போட்டுடலாம். இது போட்டதுக்கப்புறமா இப்போ இதையும் நல்லா சீல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சீல் பண்ணதுக்கப்புறமா மேலே பட்டரால் ப்ரஷ் அப் பண்ணிக்கோங்க. பட்டர் அப்படி இல்லைன்னா எக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம கட்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைனா பேக் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக எள்ளு தூவிக்கிறேன். நான் வந்து கருப்பு எள்ளும் யூஸ் பண்ணியிருக்கேன், வெள்ளை எள்ளும் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணால் கூட போதும். ஒரு இதில் கருப்பு எள்ளு, ஒரு இதில் வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு மட்டும் தான் இருக்குன்னா நீங்கள் வெறும் வெள்ளை எள்ளு மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்குறதால நீங்கள் பேக் பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு கவர் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அவனில் 180 டிகிரியில் 17 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா செக் பண்ணிகிட்டே இருங்க. மேலே நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சுன்னா நீங்கள் உடனே வந்து அவன் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்டவ் டாப்பில் பேக் பண்ணுறதா இருந்தால் நம்ம கேக்லாம் பேக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு இந்த ட்ரேயை வச்சுருங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இது பெரிய கஷ்டமான வேலை நினச்சிட்டு இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவனில் மேலேயும் கீழேயும் 2 சைடுமே பர்னர் வந்து ஆனில் இருக்கணும். இப்போ நம்ம பை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூடாக இருக்குது, ஸோ பார்த்து எடுக்கணும். இப்போ இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியது தான். பயங்கர சூடாக இருக்குது, ஸோ எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இது பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. 2 சைடுமே மேலேயும் கீழேயும் நல்லா குக் ஆகிருக்கு. இதுக்கு நீங்கள் கெச்சப்போடு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே இது டேஸ்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது அவனில் பேக் ஆகும்போதே பயங்கர ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு மேலே எங்களால் வெயிட் பண்ண முடியல. நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பார்ட்டி இல்லைனா கெட் டுகெதர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இந்த டிஷ் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராமில் என்னை டேக் பண்ணி விடுங்க. இல்லைனா எங்களோட இமெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கலாம். இந்த டிஷ் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.